ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து கம்பெனியோட டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி ஆன்லைன்ல இருந்து அப்ளை பண்றது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, ரிலாக்ஸேஷன் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, என்ன படிப்பு படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் அப்டேட்டா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட், இந்த ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டு விதமா வந்து இருக்கும். பேப்பர் 1 அப்படிங்கிறது வந்து எப்பயும் போல நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி சேம் தான். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ், அதே மாதிரி வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டலி ஆப்டிட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 இருக்கும். பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்றதா, அதாவது நீங்க என்ன சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்றீங்களோ அதுல இருந்து தான் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதனால வந்து நீங்க என்ன உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் என்ன, இப்போ லைக் நீங்க வந்து இன்ஜினியரிங்ல வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா சிவில நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். நீங்க ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்கீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் வந்து செலக்ட் பண்ணலாம். அதை தாண்டி வந்து நீங்க அக்ரி படிச்சிருக்கீங்கன்னா அக்ரி வந்து செலக்ட் பண்ணலாம். இதுல வந்து இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து கிடையாது. டிகிரி படிச்சிருக்கவங்களுக்கும் இதுல வந்து எக்ஸாமினேஷனுக்கான அவைலபிலிட்டி வந்து இருக்குது. சரிங்களா, நீங்க என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பட் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது எனி டிகிரி படிச்சவங்க தாராளமாக இந்த ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நீங்க தாராளமாக வந்து என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன் டேட் வந்து இந்த மாசம் 20 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் டேட் வந்து நேற்றுக்கு முந்தின நாள், அதாவது மே 27 நம்மளுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் 25 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணல ஏதாச்சும் வந்து சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ட் பண்றதுக்கு அடுத்த மாசம் ஜூன் 29 இருந்து ஜூலை 1 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கு. அந்த 2-3 நாளை யூஸ் பண்ணி நீங்க வந்து கரெக்ட் வந்து பண்ணிக்க முடியுங்கிறத சொல்றாங்க. சரிங்களா, ஓகே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டேட் அண்ட் டைமிங்க்கு உண்டான எக்ஸாமினேஷனுக்கான ரோல் மேப். ஸோ இதுதான் வந்து நீங்க வந்து ஃபுல்லா வந்து செக் பண்ணிக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை எப்படி வந்து நம்ம வந்து கோடு நம்பர் யூஸ் பண்ணி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா, ஓகே. டோட்டலா எவ்வளவு போஸ்டிங் இதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது தான். அதாவது டோட்டலா ஒரு 461 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அது ஒவ்வொரு போஸ்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸும் போஸ்டிங் வைஸும் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா இது வந்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா பாசிபிள் இருக்கு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா, ஓகே. இதுல வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, மெஜாரிட்டியான போஸ்ட் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட், அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் அசிஸ்டன்ட், நம்ம குரூப் 4ல ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி இளைய ஜூனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர்ஸ்ல இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியரிங்ல இருக்குது. அசிஸ்டன்ட் என்ரால்மெண்ட்ல இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைப்ரேஷன், நீங்க வந்து லைப்ரரி ரிலேட்டடா பேச்சுலர் ஆஃப் லைப்ரேரியேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லீகல் ஸ்டடீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேட்டர், நீங்க லா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அது சம்பந்தம் ஸ்பெசிஃபிக்கா என்ன எடுத்து படிச்சிருக்கீங்களா, நீங்க பிஏ டூரிஷன் பண்ணீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டூரிசம் ஆஃபீஸர் கிரேட் 2ல நீங்க வந்து உள்ள வந்து போகலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன், நீங்க வந்து ஃபேமிலி வெல்ஃபேர் அந்த இது மெடிக்கல் ரிலேட்டடா நீங்க வந்து படிச்சிருக்கீங்க, அது சம்பந்தமா உள்ள வந்து போகலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மஸ்டா நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ இந்த முறை ஃபர்ஸ்ட் டைமா நிறைய பேர் வந்து ட்ரை பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். பட் பேப்பர் 1 வந்து எப்பயும் போல நம்ம வந்து படிக்கிறது தான். நம்ம எப்பயும் குரூப் 4 குரூப் 2 குரூப் 1க்கு படிக்கிற பேப்பர் 1 தான். பேப்பர் 2 மட்டும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு தான் நீங்க வந்து எக்ஸாம் வந்து எழுத போறீங்க. சரிங்களா, ஓகே. இப்போ இதுக்குண்டான போஸ்டிங்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதர்ஸ் கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங் எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் காஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. மேக்ஸிமம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கா வேகன்சிஸ்க்கான அந்த போஸ்ட்டுக்கான டைரக்ட் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 32, பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 42, டிஸ்ட்ரிபியூட் விடோல இருக்கக்கூடியவங்களுக்கு 37, 34 வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதெல்லாமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. இதை தாண்டி வந்து எஸ்சி எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லிம்ஸ் அதர்ஸ் அண்ட் பிசி முஸ்லிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர், என்ரால்மெண்ட் சயின்டிஸ்ட், இந்த அசிஸ்டன்ட் ஜியாகிரபி இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு ஏஜ் வந்து அதிகமாக பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த போஸ்டிங்லாம் நீங்க செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். சரிங்களா, ஓகே. எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றதுக்கு நீங்க டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர்ட் யூசர் இருக்கும். ரெஜிஸ்டர் யூசர் ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு லாகின் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிற உள்நுழைய ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கேப்சா கொடுத்துருப்பாங்க. கேப்சாவை பார்த்து என்ட்ரி பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேபி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை நீங்க இங்கிலீஷ்ல கூட அக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். மேல வந்து தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க உங்களுக்கான ஒன் டைம் டேஷ்போர்டுக்குள்ள வந்துட்டீங்க. ஸோ இந்த இடத்துல ஃபைனலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற
டேபை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் நீங்க என்னென்ன அப்ளிகேஷன்லாம் நீங்க வந்து பண்ணிருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகும். அப்படியே நீங்க மேல இந்த இடத்துல பார்க்கும்போது கிளிக் டு செலக்ட் த நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல கம்பெனியோட டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட். இப்போ இந்த இடத்துல அவங்க கேட்கக்கூடிய பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து வேணுங்கிறத சொல்லிடுறேன், அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது 500 கேபிக்குள்ள பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அது லேட்டஸ்டா இருக்கணும். உங்களுடைய சிக்னேச்சர்ஸ், அதே மாதிரி வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், நீங்க டிகிரி என்ன பண்ணிருக்கீங்களோ அந்த டிகிரிக்கான ஓவரால் மார்க் ஷீட், அப்படி இல்லைன்னா வந்து ப்ரொவிஷனல் மார்க் ஷீட், ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ஸ், அது நீங்க மாஸ்டர் டிகிரி பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தொடர்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஒன்ஸ் வந்து பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் உங்களோட சிக்னேச்சர் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. போட்டோக்கு கீழே நேம் வந்து எந்த டேட்ல இருந்து அந்த போட்டோ வந்து பிக் பண்ணிங்களோ அந்த போட்டோவே ஒன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த டேட்டையும் இந்த இடத்துல வந்து கரெக்டா போட்டோல இருக்கக்கூடிய டேட்டா இந்த இடத்துல மேட்ச் ஆகுற மாதிரி நீங்க போட்டோ அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க வந்து சேவ் வந்து கொடுத்துருங்க. அப்படி கீழே நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அப்படியே பார்த்து நீங்க இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ராங்கா அப்ளை ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆகாது. அதனால உங்களுடைய ஒன் டைம் ஐடியில நேம் இனிஷியல் எப்படி இருக்கோ அதே போல போடுங்க. டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், அதே மாதிரி வந்து உங்களுடைய கம்யூனிட்டி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் வந்து மேலேயே உங்களுக்கு டேட்டா இருக்கும். அதை பார்த்தே கூட அப்படியே நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு சேவ் வந்து கண்டினியூங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய பர்சனல் அட்ரஸ் வந்து இருக்கும். அட்ரஸ்ல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒன் டைம் ஐடியில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல எல்லாமே வந்து கரெக்டா இருக்கக்கூடிய பட்சத்தில் டிக் பண்ணிட்டு சேவ் வந்து கண்டினியூங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க கவனம் வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயம், இந்த இடத்துல வந்து ரெஃபர் பேரா 6.1 நோட்டிபிகேஷன்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடியபடி நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை தான் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பிபிஏ பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். இல்ல நீங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்கான போஸ்ட் நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன படிப்புக்கு ஏத்த மாதிரி போஸ்டிங் இருக்கோ அதை மட்டும் தான் நீங்க வந்து செலக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, அப்படியே நம்ம வந்து கீழே அந்த இடத்துல வந்து ஸ்க்ரோல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் போஸ்ட் வந்து லா முடிச்ச எல்எல்பி முடிச்சவங்களுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து அடிஷனலா உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா அடிஷனல் போஸ்டிங்கோட நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் போஸ்ட் நீங்க தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழே பாக்ஸ் டிக் பண்ணிட்டு சேவ் வந்து கண்டினியூங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிலிட்டி கேட்டகரியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அதே மாதிரி நீங்க எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரினா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோங்கிற கொடுத்துட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு சேவ் வந்து கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே நீங்க வந்து இந்திய அரசு பணியாளர்களா நீங்க வந்து ஒர்க் பண்றீங்களா அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. இந்த இடத்துல வந்து ஆர் யூ கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தேர்வாணையம் அல்லது பணியாளர் தேர்வு செய்முறை மேபி நீங்க வந்து எக்ஸாம் எழுதும் போதோ உங்களை எக்ஸாம் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமா வந்து பார்த்தீங்கன்னா பணி எக்ஸாம் எழுத விடாம பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. உங்க மேல ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் இருக்கு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்பாயின்மெண்ட், நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணை அதாவது மனைவி கொண்டவரா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு சேவ் வந்து கண்டினியூ வந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற போஸ்டிங் நம்ம வந்து செலக்ட் பண்ணதுனால இந்த இடத்துல என்ன கேட்கறாங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட படிப்பு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ கண்டிப்பா நம்ம மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எனி டிகிரி யூஜியை தான் நம்ம அந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க 5 இயர் லா பண்ணிருக்கீங்களா 3 இயர் லா பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வெரிஃபைடு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். எனி யூஜி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லா. அதே மாதிரி நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த இடத்துல 12th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க வந்து ஃபில் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நீங்க வந்து தமிழ் மீடியம் பிஎச்டி நீங்க வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபைனலா வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் தமிழ் மீடியத்துல பண்ணால் மட்டுமே உங்களால கிளைம் பண்ண முடியும். 10th 12th யூஜி அண்ட் வந்து லா இதை நீங்க கம்ப்ளீட்டா தமிழ் மீடியத்துல பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களால வந்து பிஎச்டி வந்து கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? இல்லைன்னா உங்களால வந்து கிளைம் பண்ண முடியாது. சரிங்களா? அதேமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. சோ ஓகே, இப்போ இந்த இடத்துல 10th நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டீங்க. எந்த டேட்ல ரிசல்ட் வந்துச்சு, சர்டிபிகேட் நம்பர், நீங்க தமிழ்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 12thலயுமே இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க 12th மார்க் ஷீட் நம்பர், அதே மாதிரி எந்த டேட்ல ரிசல்ட் வெளியானது, அதே மாதிரி தமிழ்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கீங்களா எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து எனி டிகிரி நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்களோ அந்த டிகிரி ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல பிகாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாம் முதன்மை பாடம் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. முதன்மை பாடம் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து கொடுக்கல. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல மேனுவலா வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வந்து
என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து காமர்ஸ் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் படிப்பு காலம் நம்ம இந்த இடத்துல 3 இயர்ஸ் தான் வந்து பண்ணிருக்கோம் அப்படிங்களா 3 இயர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். தேர்வு குழுமம் பல்கலைக்கழகம் எந்த யூனிவர்சிட்டியில நீங்க வந்து உங்களுடைய பிகாம் நீங்க முடிச்சீங்களோ அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்டிபிகேட் நம்பர் தமிழ்ல ஒரு சப்ஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுல எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 இயர் லா வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய நிர்ணயித்த கல்வி தகுதியா இல்லை ஈக்குவலண்ட் ஆனதான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுல எதுவும் அதை செலக்ட் பண்ணிட்டு படிப்பு காலம்ங்கிறது வந்து 3 இயர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க பண்ண யூனிவர்சிட்டி இல்ல அதர் ஸ்டேட்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து அதர்ஸ்ங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா, அதர்ஸ்னு கொடுத்துட்டு அந்த யூனிவர்சிட்டி நேம் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். சர்டிபிகேட் நம்பர் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்க பார் கவுன்சில் நீங்க வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா இல்ல அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தமிழ் சப்ஜெக்ட் நீங்க வந்து எடுத்து பண்ணிருந்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல விஷுவல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடங்களுக்கான பார்வை திறன்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பெற்றுள்ளீரா அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. எஸ் அப்படிங்கிற கொடுத்துட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு நீங்க சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து நம்ம கொடுத்த சப்ஜெக்ட் நம்ம கொடுத்த அந்த போஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இந்த இடத்துல நீங்க வந்து பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் இடஒதுக்கீடுக்காக நீங்க வந்து கிளைம் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். அதை உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 10th இருந்து நீங்க மாஸ்டர் டிகிரி வரைக்கும் நீங்க வந்து பிஎஸ்டிஎம் வச்சிருந்தால் மட்டுமே உங்களால யூஸ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் வந்து கேட்டிருக்காங்க. உங்க லொகேஷன்ல உங்களுடைய ஓன் சென்டருமே இந்த இடத்துல அவைலபிளா இருக்குது. ஓன் டிஸ்ட்ரிக்ட்மே அந்த ஆப்ஷன் வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்வு மையம் 2 அப்படிங்கிற இடத்துல உங்க நியர்பைல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது 100 rupees நம்ம வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒன்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா, இப்போ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதை நீங்க மேரேஜ் ஆன உமனா இருக்கிறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஃபாதர் ஆர் மதர் நேம்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல சர்டிபிகேட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்லோடுங்கிற பட்டனை ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல 10th மார்க் ஷீட், இந்த இடத்துல 12th மார்க் ஷீட், அதே மாதிரி டிகிரி இன் 3 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் அப்படின்னா டிகிரி சர்டிபிகேட்ஸ் நீங்க இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய தமிழ் லாங்குவேஜ் ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடியதுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ்க்கான டீடைலையும் நீங்க இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும் எவிடன்ஸ்க்காக. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய யூஜி மார்க் ஷீட் இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா, இதெல்லாமே ஒன்ஸ் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ பண்ண சொல்லும். ஒன்ஸ் வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக தான் ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து ஒன்ஸ் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை ஃபைனலாக நீங்க வந்து சக்ஸஸ் வந்து பண்ணிருங்க. சரிங்களா, ஒன்ஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கான ஃபைனல் அப்ளிகேஷன் நீங்க இந்த இடத்துல வியூ பண்ணி பார்க்க முடியும். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். சரிங்களா, இதான் வந்து கம்பெனியுடைய டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். அப்ளை பண்றவங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், God bless you.